நட்பை புதுப்பித்து உண்மையான அன்பின் பிணைப்பை அதிகரிப்போம். வளர்ந்து வரும் பொறுப்புகள் காரணமாக நட்பு பெரும்பாலும் பின் இருக்கையை எடுக்கும். மேலும் சில சமயங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளால் நண்பர்களிடமும் எமது உண்மையான அன்பார்ந்தவர்களிடமிருந்தும் விலகி இருப்போம். நாம் அனைவரும் எம் மீது உண்மையாக நட்பு கொண்டவர்களுடன் எமது நேரங்களை பகிர்ந்து கொண்டோம். ஆனால் சில வார்த்தைகள் அல்லது நடத்தை காரணமாக நாங்கள் சில உறவுகள் நண்பர்களிடமிருந்து விலகிவிட்டோம். அவர்களுடன் நமது அன்பின் பிணைப்பை அதிகரிப்பதற்கும் இதுவே நேரமாகும். இப்பொழுது உங்களிடமிருந்து விலகி இருக்கும் அல்லது நீங்கள் விலகியிருக்கும் எந்த ஒரு நட்பையும் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் தொடர்பில் இருக்கலாம், ஆனால் உண்மையில் இணைக்கப்படவில்லை. ஏதாவது எதிர்பார்ப்பு அல்லது நிராகரிப்பு காயங்கள் இருந்தால் மற்றவர்களைப் பற்றி உங்கள் எண்ணங்களை சரிபார்க்கவும். எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் உறவுகளின் நேர்மறையான அடித்தளத்தை வேரோடு பிடுங்கிவிடும். நட்பை குணப்படுத்த 2 பேர் தேவையில்லை, அதற்கு ஒருவர் மட்டுமே தேவை. அந்த ஒருவர் நீங்களாக இருக்கலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் நடத்தைகள் வேறுபட்டவை, ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் உங்கள் நலன் விரும்பிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் வார்த்தைகள் அல்லது செயல்கள் சில சமயங்களில் கேள்விக்குரியதாக தோன்றி இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் பிரிந்து சென்றீர்கள், ஆனால் அவர்களின் நோக்கம் அது அல்ல. உங்கள் காயத்தை குணப்படுத்த தினமும் தியானியுங்கள். அவர்கள் பற்றிய உங்கள் எண்ணங்களை சுத்தம் செய்யுங்கள். அடுத்த சில நாட்களுக்கு இந்த எண்ணங்களை அவர்களிடம் வெளிப்படுத்துங்கள். நான் உங்களை தொந்தரவு செய்யும் எதற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். நீ செய்ததற்கு நான் உன்னை மன்னிக்கின்றேன். எங்கள் உறவு அன்பு மற்றும் நம்பிக்கையின் வலுவான அடித்தளத்தில் நிற்கிறது. மனமானது குணமாகும்போது அது நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளுதலை வெளிப்படுத்துகிறது. மக்கள் உங்கள் வழியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. விரைவில் ஆற்றல் தடைகள் தெளிவாகும். அழகான நட்புகள் மலர்வடைவதை காண்பீர்கள். நன்றி. தாங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைந்தீர்கள் என்றால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும், மேலும் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. உங்கள் அர்ஜுன்.